வணக்கம் மக்களே, வெல்கம் டு வீட்டோர் மீடியா. இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா போன வாரம் சொல்லியிருந்தோம்ல, குக் வித் கோமாளி சீசன் 6 ரிலீஸ் ஆயிருக்கு. பயங்கரமா இருக்கும். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஷோனே சொல்லலாம். பிக் பாஸ்க்கு நிகரான ஒரு ஷோ. அது வந்து போன வாரம் எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருப்போம். இந்த வாரம் செகண்ட் எபிசோட் என்ன நடந்திருக்குங்கிறத பார்ப்போமா? இந்த வாரம் பாத்தீங்கன்னா அதே சேம் 10 கோமாளி 10 குக்கு தான். அதுல வந்து யார் கூட வேற இருக்காங்க, என்ன மாதிரி கெட்டப் வந்திருக்காங்கன்னு பாக்கணுறதுக்கு முன்னாடி இந்த வாரம் குக்கிங் ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்பெஷல். எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல்னா இந்த செட்டிநாடு மதுரை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஊர் ரிலேட்டடான குக்கிங், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க ஊர் ரிலேட்டடான குக்கிங் அதை அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் பேரிங் வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்து பாக்ஸ் வந்து ஒரு பொருள் எடுப்பாங்க. அந்த பொருளுக்கு ரிலேட்டடான ஒரு கெட்டப்ல வந்து கோமாளி உள்ள இருப்பாங்க. அந்த கோமாளி யாரா இருப்பாங்கன்னு குக் கெஸ் பண்ணி ஓடி வந்து அந்த ஒரு பெல் அடிக்கணும். அடிச்சாங்கன்னா அவங்களோட பேரா வாங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் ராஜு பாத்தீங்கன்னா நம்ம பலாப்பழம் அதை வந்து பார்த்து ஓகேன்னு ஓடி போய் பெல் அடிச்சாரு. அதுக்கு வந்து அவருக்கு நம்ம பிதா மகன் அந்த படத்தோட கெட்டப், விக்ரமோட கெட்டப் போட்டு சரத்தை வந்து பேரா இருக்காரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளோட உமர் ஓடி வந்து அடிச்சாப்புல. எதுக்காகனா அந்த மெயில் கல் வச்சு சுப்பிரமணிய பொண்ணு போட்டோன்னே ஓடி வந்து சுனிதாலா இருக்குன்னு சொல்லி வந்து பயங்கரமா அடிச்சாரு. பட் மாதிரி போஸ்ட் எல்லாம் கொடுத்து, ஷாருக் கான் போஸ்ட் எல்லாம் கொடுத்து வெயிட் பண்ணாரு. பார்த்தா சுனிதா வரன்னு எதிர்பார்த்தா நம்மளோட ராமரையா வந்தாரு. பயங்கரமா இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சபானா வந்து நம்ம புகழ் வேணும்னு சொல்லிட்டு ஓடி வந்து அடிச்சாங்க. என்ன திங்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கோலி சோடாக்கு கோலி சோடாவில் புகழ் நடிச்சிருந்தாரு பாத்தீங்களா. ஆனால் கோலி சோடா கெட்டப்லேயே ஒரு இருப்பாருன்னு நினைச்சு அடிச்சாங்க. பட் அவங்களோட நஷ்டகாலமா கஷ்டகாலமான்னு தெரியல. சுனிதா தான் வந்தாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து அருவா அப்படிங்கிற ஒண்ணு எடுத்தோடனே நம்ம சுந்தரி அக்கா மெரினா பீச்சுக்கே புகழ் போன நம்ம சுந்தரி அக்கா ஓடி போய் என் பையன் வருவான்னு சொல்லி அடிச்சாங்க. பட் ஆனா உங்களுக்கு எதிர்பாராம நம்ம புகழ் வந்தாரு. புகழ் வந்து என்ன கெட்டப்படுறது பாத்தீங்கன்னா, விருமாண்டி படத்துல இருக்க நம்ம கமலஹாசன் கெட்டப்பட்டு பயங்கரமா வந்து அவரு ஒரு டைலாக் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்காட்டி நம்ம ராமரையா வந்து அவரோட கண்டினியூ டைலாக சொல்லி ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து அஞ்சாவது பாத்தீங்கன்னா குதிரை வண்டி அப்படிங்கிற ஒரு திங்ஸ் எடுத்தானே நம்மளோட நந்தகுமார் ஓடி வந்து அடிச்சு இந்த மாதிரி எனக்கு யாருன்னா வருவாங்க அது எதிர்பார்க்கறப்ப வந்து நந்தகுமாரே ஷாக் ஆகிற அளவுக்கு பிக் பாஸ் புகழ் வந்துச்சு. பிக் பாஸ்க்கு புகழ் போன நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்தாங்க. சௌந்தர்யா பார்த்தோன்னே நந்தகுமார் அடடா என்னப்பா இது இப்படி பண்ணிட்டீங்க, அவருக்கு ஒரு மாதிரி லைட்டா வெக்கப்படுறாருங்க மனுஷன். போன வாரம் அர்ஜுன் குமார் கூட வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருந்தாரு. பட் ஆனா சௌந்தர்யா பார்த்தோன்னே லைட்டா வெக்கப்பட்டு ஒரு மாதிரி ஆனாரு. சௌந்தர்யா சொல்லவே தேவையில்ல, நம்ம வேலை கொடுத்தா நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்க, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அப்புறம் வந்து மதுமிதா அவர்கள் ஓடி போயிட்டு வேலு முருகர் பக்தர் போல இருக்கு அடிச்சாங்க. நம்ம குரேஷி தென்னாலிராமன் கமலஹாசன் கிட்ட போட்டு வந்து குரேஷி வந்து பேராயிட்டாரு. ஒரு மாதிரி சூப்பரா சொன்னாரு, எனக்கு பயம்னா இது என்றால் பயம், அது என்றால் பயம், அது இது பயம் சொல்லி ஒரு மாதிரி நல்லா பயங்கரமா பேசியிருந்தாரு. குக் வித் கோமாளியில வந்து ஒவ்வொரு சீசன்லயும் பாத்தீங்கன்னா குரேஷி வந்து அவரோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணி பயங்கரமா காமிச்சிட்டு இருக்காரு. பட் ஆனா ஒரு பட வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது. இதை வந்து நம்ம நண்பர் ஒருத்தருமே சொல்லியிருந்தாரு, நானுமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பட் யாரா பாத்தீங்கன்னா நம்ம குரேஷிக்கு நல்லா ஏதாவது வாய்ப்பு தான் கொடுங்க ஐயா, இல்ல குரேஷ் ஐயா நீங்களாச்சும் ஏதாவது வாய்ப்பு பிடிச்சி போங்க. குக் வித் கோமாளிக்குள்ளேயே குடும்பத்துல நினைக்காதீங்க, வெளியே வாங்க. ஏழாவது பாத்தீங்கன்னா கஞ்சா கருப்பு வந்து அம்பாசிடர் கார ஓடி வந்து அடிச்சு எடுத்தாரு. அம்பாசிடர் கார் யாரு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட சதி லீலாவதி அப்படிங்கிற படத்துல நம்ம கோவை சார்லாவோட கெட்ட போட்டு டாலி வந்தாங்க. ஆனா டாலி வந்து கோவை சார்லா மாதிரி என்ன பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் எதுவும் பேசல, அதை கெட்ட மட்டும் போட்டு வந்தாங்க. அந்த கலருக்கு வேணா மேட்ச் ஆயிடுச்சு நம்மளோட கோவை சார்லா மாதிரி. பட் டாலி கிட்ட இருந்து நம்ம டான்ஸ்ல பயங்கரமா பார்த்திருக்கோம், காமெடி பெருசா வரல. எட்டாவது பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா ஓடி போயிட்டு ரூல் புக்கை வந்து செலக்ட் பண்ணி அடிச்சாங்க, யாரா வருவாங்கன்னு சொல்லிட்டு. ரூல் புக்கு என்னன்னே நம்ம ரூல்ஸ் ராமானுஜம் அன்னியன் படத்துல இருக்கிற நம்ம அம்பி கெட்ட போட்டு நம்ம தங்கத்துறை வந்தாரு. தங்கத்துறையை பார்த்தோன்னே சௌந்தர்யாக்கு அட என்னப்பா நீங்க உங்கையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக் கொடுத்தாங்க. அப்புறம் 9வது 10வது இடத்துக்கு வந்து பெல் அடிக்கல, நீங்களே வந்து 2 திங்ஸ் எடுக்கிறோம், நீங்களே பிரிச்சுக்கோங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து பெல்ட் எடுத்துன்னு நம்ம பிரியா வந்து பெல்ட் எடுத்துட்டாங்க. கத்திய வந்து நம்மளோட லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க எடுத்துக்கிறாங்க. பெல்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சுஜின் குமார் வந்து இந்த சூனாபானா நம்ம வடிவலோட அந்த கெட்டப் போட்டு வந்தாரு. லட்சுமி ராமராஜன் கத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுப்பேட்டை தனுஷ் கெட்டப் போட்டுக்கிட்டு நம்ம பூவையார் வந்தாரு. இது மாதிரி 10 குக்கும் 10 கெட்டப் போட்டுன்னு பேரானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முதல் அட்வான்டேஜ் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 இன்கிரீடியன்ஸ் வந்து டேபிள் மேல வச்சிருவாங்க. ஒவ்வொரு குக்கா வந்து அந்த இன்கிரீடியன்ஸ் என்னன்னு சொல்லி எடுத்து பார்க்கலாம், நக்கி பார்க்கலாம், ஒரு மாதிரி குட்டி பார்க்கலாம், என்ன வேணா பண்ணலாம். யார் அதிகமான இன்கிரீடியன்ஸை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கே அட்வான்டேஜ் டாஸ்க் கிடைக்கும், அந்த அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துட்டு போக நம்ம குரேஷி மட்டும் 2 பாயிண்ட் லீடிங்ல இருந்தாரு.
அதுக்கப்புறம் அடுத்தது யாரா இருப்பாங்கன்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட சரத் சூப்பரா இருந்தாப்புல 3-4 இருக்காரு. பட் ஆனா நம்ம ராஜு பாய் வந்து உள்ள இந்த மாதிரி இந்த பருப்பு எடுத்து என்ன பருப்புன்னு யோசிச்சுட்டு இருக்க பாத்தீங்கன்னா நீங்க போன்ல போடுவீங்கப்பா அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்ததுனால அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம புகழ் வந்து பயங்கரமா 6 இன்கிரீடியன்ஸ் கண்டுபிடிச்சு லீடிங்ல பாயிண்ட்லயும் 5 இன்கிரீடியன்ஸ் கண்டுபிடிச்சு நம்மளோட தங்கத்துறை 2வது இந்த 2 பேரு ஜெயிச்சதுனால அவங்களோட குக்கா இருக்கிற சுந்தரேக்கா அப்புறமேட்டு சௌந்தர்யா அவங்க 2 பேருக்கும் வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் கிடைச்சிருக்கு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடான குக்ஸ் எல்லாம் பண்ண போறாங்க. செட்டிநாடு, மதுரை அது மாதிரி சம்திங் ஊர்ல இருக்கிற குக்லாம் பண்ண போறாங்க. அதுல என்ன அட்வான்டேஜ் வரப்போகுது, என்ன பண்ண போறாங்க, என்ன சமைக்க போறாங்கன்னு வந்து நம்ம சண்டே எபிசோட தான் பார்க்க போறோம். நம்ம சாட்டர்டே எபிசோட பார்த்துட்டோம். சண்டே எபிசோட நம்ம பார்க்கல, பார்த்து அந்த வீடியோல என்ன சொல்றாங்க என்ன பண்றாங்க மற்ற வீட்டுல பார்ப்போம். சண்டே எபிசோட் எப்படி போச்சுன்னு பாத்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட்ல வந்து அட்வான்டேஜ் பண்ணாங்கல்ல நம்ம சுந்தரி அக்கா அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு செமையான ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க. என்னன்னா குக்கிங்ல வந்து யாருன்னா ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி நீங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து அவங்களோட அடுப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ணி அவங்களை குக் பண்ண விடாம நீங்க ஒரு பவர் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து சுந்தரேக்கா வந்து நம்ம மதுமிதா அவர்களை வந்து ஒரு 5 நிமிஷம் சமைக்க விடாம பண்ணாங்க. நம்ம சௌந்தர்யா வந்து பிரியா இருக்காங்களா ரஞ்சித் அவங்கள வந்து சமைக்க விடாம பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதை தவிர்த்து குக்கிங் சொன்னாங்களே இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற குஷின் சமைக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சும்மா சமைக்க விட மாட்டாங்கல்ல குக் வித் கோமாளினா அப்படின்னாலே ஏதாவது இன்கிரீடியன்ஸ் கொடுப்பாங்கல்ல. அந்த வகையில இந்த வாட்டி இன்கிரீடியன்ஸ் தான் கொடுத்தாங்கன்னா குக்கோட தலையில வந்து ஒரு பேப்பர் ஹேண்ட் பேக்கை மாட்டி விட்டுறாங்க. மாட்டி விட்டதை தாண்டி எல்லா பேக்லயும் வந்து ஒரு சின்ன எமோஜியை போட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. செம்ம பண்ணா போயிடுச்சு. நார்மலா விட்டாலே நம்ம கோமாளி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல வந்து இன்கிரீடியன்ஸை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி இருக்கும். நம்ம ராஜுவும் பெருசா எதிர்பார்த்தேன், பட் ஆனா பெருசா சமைக்கல. ஆனா ஒரு வகையில எல்லாரும் சமைச்சு அந்த ஒரு மாதிரி செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து மார்க் கொடுத்து கடைசியில யார் லீடிங்ல இருக்காங்கன்னு அவங்க வந்து ஒரு 3 பேர் சமைக்க வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீசன் 6ல வந்து ஒரு மாதிரி வந்து லீடர் போர்டு அப்படின்னு சொல்லி அது மூலியமா வந்து யார் என்னென்ன பிரைஸ்ல இருக்காங்க மாதிரி போட்டிருக்காங்க. இந்த வாரம் லீடிங் போர்ட்ல வந்து யார் முதல் இடத்துல இருக்குது பாத்தீங்கன்னா நம்மளோட பிரியாவும் அவர்கள் தான் வந்து லீடிங் போர்ட்ல லீட்ல இருக்காங்க. 2வது இடத்துல வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் இவங்க 2 பேருமே இருக்காங்க. சூப்பரா போச்சு. ஒரு மாதிரி ஃபன்னா வேரியண்டா போனுச்சு. எனக்கு தெரிஞ்சு போன வாரம் நம்ம குக் வித் கோமாளியை வந்து பேச ஆரம்பிச்சு 2வது பேசியிருக்கேன். அடுத்த வாரத்துல பேசி பண்ணணும். ஒரு சில வேலைகள்னால வந்து இந்த சண்டே எபிசோட் வந்து பிரீத்தானால சொல்ல முடியல. அடுத்த வாரம் சண்டே எபிசோட வந்து பிரீத்தா சூப்பரா இந்த வாட்டி பண்ணதை விட அடுத்த வாட்டி செம்மையா பண்ணி தரேன் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திப்பது நான் உங்களுக்கு மிக்கி டாடா பாய். See you.